மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறவுள்ள நிலையில் தீவிர வாகன சோதனைக்கு பிறகே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் நவீனா. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவானது மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள அந்த போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர விடுதியில் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நேற்று முதலே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நிர்வாகிகளுடன் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தார். வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வருகைக்காக அனைத்து இடங்களிலும் கட் அவுட்டுகள் மற்றும் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதி, அதாவது இந்த நட்சத்திர விடுதியின் நுழைவாயிலும் பலத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நிர்வாகிகள் 38 மாவட்டங்களிலும் வர துவங்கியுள்ளனர். இதனால் சுமார் 2500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து நிர்வாகிகளும் வரும்போது தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டையை அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக இந்த நுழைவாயில் பகுதியில் வரும் நிர்வாகிகள் அடையாள அட்டையை காண்பித்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த நுழைவாயிலின் வரக்கூடிய நிர்வாகிகளை அடையாள அட்டை காண்பித்த பிறகு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் நிகழ்ச்சியானது துவங்க இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் ஆங்காங்கே தலைவர், அதாவது தாவேகா தலைவர் வருகைக்காக ஆங்காங்கே காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.